கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எரேமியா 39:18. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 8:36 வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7 சொல்லும்போது, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி ரோமர் 8 சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். யோவான் 8 வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இயேசுவே நமக்கு சத்தியமாயிருக்கிறார். அவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். இன்றைக்கும் நாம் பலவீனத்திலும் வியாதியிலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் கட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது, ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிப்பார். சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கும்போது அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 13 வாசிக்கிறோம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்தாள். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் தேவாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவள் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். உடனே அவள் தன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாகி தேவனை மகிமைப்படுத்தினாள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அவரோடு நாம் இசைந்து இருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாகவே அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.